Welcome to show Monster and BC Monster and Stefan. Welcome back to my channel. So நம்ம லாலேட்டன் நடிச்சிருக்கும் ருஷபா படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூஸ் தான் வந்திருக்கேன். பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரிலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பெரிய ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தை ஆள்ற ராஜா தான் ருஷபாங்கிற நம்ம லாலேட்டன், சரிங்களா? அண்ட் அந்த ராஜ்யத்தில் தான் ஸ்பதிகலிங்கான்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்குது. அது பயங்கர மகத்துவபூர்வமான ஒரு சிலை. அது எங்கே இருக்குதோ அங்கே அந்த ஊரே பயங்கர செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்ட வேற ஊர் வேற நாட்டு மக்கள்லாம் வந்துட்டு படையெடுத்துட்டு வந்து அது எப்படியோ திருடின்னு பார்க்குறாங்க. பட் திருட முடியல. வை? பிகாஸ் லாலேட்டன் அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு வேற லெவலில், சரிங்களா? பட் இந்த ஒரு மொட்டை பையன் கிளம்புவான் பிரஜபதினு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் வந்து கடைசியாக நான் திருடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி கெத்தி வச்சுட்டு வருவேன். அப்படி அங்கே வந்த இடத்துல லாலேட்டனுக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை நடக்கும். கடைசியில் லாலேட்டன் அவரை கொல்ல போவான். அப்படி கொல்ல போகும்போது அந்த கொலை முயற்சியில் வந்துட்டு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துடும். அதனால் லாலேட்டன் மேலே ஒரு சாபம் வந்துடும், சரிங்களா? அந்த சாபம் லாலேட்டனுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் பேசிக்கலாக கதை. அண்ட் ரீஇன்கார்னேஷன் கதை அப்படிங்கிறதுனால வந்துட்டு பல ஜென்மமாக அது தொடர்ந்து வருது. அந்த சாபத்துலேருந்து லாலேட்டன் மீண்டாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதைக்கலாம். சரியா? தூக்கி ஓரமாக வச்சிடலாம். நவ் கமிங் டு படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிது என்ன பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவா, நான் இது ஃபுல் ஃப்ளெஷ்டு மலையாள ஃபிலிம் நினச்சிட்டு போயிட்டு தான், சரிங்களா? லாலேட்டன்கிறதுனால நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக மலையாள ஃபிலிம் தான் போயிட்டேன். பட் மேக்கிங் வைஸ் பார்த்தா பயங்கர கமர்ஷியலாக இருக்குது. என்னடா இது மலையாள படம், அது லாலேட்டன் படம் இப்படி இவ்வளோ கமர்ஷியலாக இருக்காது. எனக்கு வந்து உண்மையிலே ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஐ ஸ்வேர் எனக்கு ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் தெலுங்கு படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது ஆக்சுவலாக தெலுங்கு படம் டப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அடச்சை இப்படிங்கிற இட் வாஸ் மை பேட். ஐம் ரியலி சாரி. ஐ டி நாட் நோ திஸ் வாஸ் அ ப்ராப்பர் தெலுங்கு ஃபிலிம் விச் வாஸ் ஆக்சுவலி டப்ட் இன் மலையாளம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா தெலுங்கு படம் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் தெலுங்கு படத்தோட வைப்ஸ் கண்டிப்பாக கொடுத்துச்சு சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் போர்ஷன்ஸ் எல்லாம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா மெனக்கிட்டுருக்காங்க. அந்த செட்டு போட்டதுலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அந்த வால் சண்டை எல்லாம் வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்லா கன்வின்சிங்காக முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாலும், எங்கே சொதப்பிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியல் டைம் போர்ஷன்ஸ் இருக்கும். பீரியட் போர்ஷன்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும், ரியல் டைம் போர்ஷன்ஸ் இருக்கும். ரியல் டைம் போர்ஷன்ஸில் தான் கொஞ்சம் பயங்கரமான அடி வாங்கின மாதிரி எனக்கு தோணுச்சு. தெரியல, எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் பெருசாக கன்வின்ஸ் ஆகலை. கதையில் பொட்டென்ஷியல் இருந்துச்சு, ஆனால் அது ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து பயங்கரமான சொதப்பலாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. சில இடத்துல பயங்கரமான அதாவது ஒரு 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 அவனுக்கு பிடிச்ச பையனை கொலை பண்ண போகும்போது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஃபேஸ் வச்சுட்டு அவங்க ஐயோன்னு கத்துறாங்க. ஆனால் அதில் அந்த ஃபீல் நம்மளுக்கு ஃபீல் ஆகலை. மற்ற இடத்துல நிறையா பேர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது கேமரா ஒர்க்காக எடிட்டிங் ஆனதில் திடீர்னு சரக்குன்னு ஜூம்லாம் போகிறாங்க. இந்த சீரியல்லாம் வர மாதிரிலாம் ஜூம் போகிறாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ, இட் ஜஸ்ட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம இவர் சமர்ஜித் லங்கேஷ்னு சொல்லிட்டு லாலேட்டனோட பையன் கேரக்டர் பண்ணிடுவோம். அப்படி அந்த மனுஷன் நான் ட்ரெய்லர்லேயே சொன்னேன், அந்த ஒரு கிக்லேயே தெரிஞ்சு மனுஷன் கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா பண்ணுவா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் உண்மையில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இம்ப்ரெசிவாக பண்ணார். இதில் மட்டும் இல்லாமல் பீரியட் போர்ஷன்ஸில் உண்மையிலே சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. பட் அந்த ரியல் டைம் போர்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் சரி, ப்ரெசன்டேஷன் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, அந்த எடிட்டிங் வைஸ் எக்ஸெட்ரா தெரில, இட் ஜஸ்ட் டின்ட் ஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேஜராகவே வந்துட்டு ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு. வை? பிகாஸ் 90% ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ஒன்லி அந்த ரியல் டைம் போர்ஷன், சரிங்களா? ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியட் போர்ஷன் கொண்டு வந்து ஒரு மாதிரி நல்லா கொண்டு வந்துட்டாங்க. பட் ஓவராலாக வந்துட்டு கதையும் ரீஇன்கார்னேஷனுங்கிறதுனால வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வைஸில் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ப்ரெசன்டேஷன் வைஸ் வந்துட்டு இட் வாஸ் நீட், இட் வாஸ் ஓகே, இட் வாஸ் அ வெரி 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 டீசென்ட் ஃபிலிமை தவிர நம்ம பயங்கரமாக எதிர்பார்ப்போம். அது லாலேட்டன் வந்து பயங்கரமாக எதிர்பார்ப்போம், அந்த மாதிரி வந்துட்டு இல்லை. ஒரு மாதிரி நல்லாவே அடி வாங்கிடுச்சுங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் நெவர்தலெஸ் அந்த பீரியட் போர்ஷன்ஸ்க்கு அவங்க மெனக்கெட்டது வந்துட்டு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஒரு தண்ணியில் அவங்க அந்த போட்டில் வரும்போதெல்லாம் தண்ணி மேலே அந்த ஃப்ளாஸ் மாதிரி விழுந்திருக்குது, மற்ற நிறையா செட்டு போட்ட ஆர்ட் ஒர்க் எல்லாம் உண்மையிலே மெனக்கெட்டுருக்காங்க. அந்த லுக்ஸு சரி. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சமர்ஜித் லங்கேஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த ரியல் டைம் போர்ஷனை விட அந்த பீரியட் போர்ஷன் உண்மையில நல்லா நடிச்சிருந்தாப்புல. லாலேட்டன் ஆப்வியஸ்லி ஆக்டிங் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி எப்படி நடிப்பார் நம்மளுக்கு தெரியும். டைட்டில் கார்டு பயங்கரமாக இருந்துச்சு. லாலேட்டனோட ஒரு டைட்டில் கார்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. பட் மற்றபடி வந்துட்டு ஓவராலாக படம்னு பார்த்தோன்னா கதை ரீஇன்கார்னேஷன் தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ப்ரெசன்டேஷனில் தான் நம்மளை அடித்து தூக்கியிருக்கணும். கதையில் பொட்டென்ஷியல் இருந்துச்சு, பட் ப்ரெசன்டேஷனில் சொதப்பிட்டாங்க. அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டீசென்ட் வாட்சாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது மற்றவங்களுக்கு மாறலாம். ஸோ திஸ் இஸ் பிரிட்டி மச் மை ரிவ்யூ ஆன் ருஷபா. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ முடிச்சுக்க. அதை நன்றி குறிச்சிட்டு சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.